சார் யாரு? இந்த நாட்டுக்கு நான் தான் ராஜதந்திரி. டக்குனு எந்திரி, லேட் ஆகுது. வயசு என்ன? ஆடி வந்தா 67 வரும். ஆடி வரதுக்கு முன்னாடி உன் பாடி வந்துரும் போல. ஒரு நல்ல காரியத்தை ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி எங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம்? நம்மள பிடிச்சவங்க இருக்கிற இடத்துல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாமா? ஐயோ கரையிறான் ஐயா, இவன் முகத்தை பார்த்தாவே புண்ணியம் கிடைக்குமா? நம்மள பெத்த அம்மா இருக்கிற இடத்துல இருந்து அவங்களோட ஆசையோட ஸ்டார்ட் பண்றதுன்னு ஒண்ணு இருக்குல்ல, அதானே ஒரு பிரைட்டான ஒரு சைனா இருக்கும். நீதான்டா புள்ள. யோ பாத்தியா, இவன மாதிரி வீட்டுக்கு ஒரு புள்ள இல்ல, ஊருக்கு ஒரு புள்ள இருந்தாவே மழை கொட்டோன்னு கொட்டி ஊர் செழிச்சு போகும்டா. தனது தந்தை SAC, தாய் சோபா சந்திரசேகர் ஆகியவர்களும் தன்னிடம் கடன் வாங்கி இருப்பதாகவும் 87 லட்சம் ரூபாயை தாய் சோபாவுக்கு கடனாக அளித்திருப்பதாகவும் தந்தை சந்திரசேகருக்கு 3 கோடி ரூபாயை கடனாக அளித்திருப்பதாகவும் விஜய் தரப்பில் இன்றைய தினம் தாக்கல் செய்யப்பட்ட வேட்பு மனுவில் தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. என் அனுபவத்துல பழந்துன்னு கொட்டை போட்ட எத்தனையோ பேரை நான் பார்த்திருக்கேன். ஆனா அந்த இருக்கானே இவன் பழத்தோட கொட்டையும் செத்து முழுங்குற எமகாதக பையன். மனைவி சங்கீதா 12.6 கோடி ரூபாய் கடன் வாங்கியிருப்பதாக வேட்பு மனுவில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நோட்டு வாங்கிய செலவு ரூபாய் 5ன்னு எழுதிட்டு எங்க அம்மாவை ஆஸ்பத்திரியில செக்அப் பண்ண செலவு முதற்கொண்டு எழுதியிருக்காரு. அவர்தான் எங்க அப்பா. குடும்பமே விஜய்க்கு கடனாளிகள் என்று வேட்பு மனுவில் சொல்லப்பட்டிருக்கிறது. வளகாப்பு செலவு, ட்ரெஸ் எடுத்து கொடுத்தது, டியூஷன் சேர்த்தது, சாப்பிட்டது, ஏப்பம் விட்டது, எல்லா செலவையும் அந்த நோட்ல எழுதி வச்சிருக்காரா. எங்களுக்கு சத்தியமா யாருக்குமே தெரியாதா. பாராட்டி ரூபாய் 200 அன்பளிப்பு அளித்த அன்பு அத்தான் பஞ்சாயத்து அவர்களுக்கு என் நெஞ்சார்ந்த நன்றிகள் தெரியும். எங்க இருக்கீங்க அத்தான்? சத்தியமா சொல்றேன், நான் கொடுக்கவே இல்லை, நம்பு. எம்பட்டு புள்ள ஒரு பலூன் கேட்டா வாங்கி கொடுக்கிறது பாக்கல. பிகிலுதான் உங்களுக்கு ஹீரோ. அது வந்து அது என்னன்னு கேட்டாக்கா வேற ஒரு அவதாரத்தில் அவங்களுக்கு இங்க் இருந்தது. முக ஸ்டாலின் சார் அவர் தொகுதிக்குள்ள எங்க தலைவர் வந்தவனே, அவரு ரோட் ஷோ போகும்போது மக்கள் கூட்டம் எங்கேயுமே வரல. ஆனா எங்க தலைவர் வந்தோடனே ஒரு மக்கள் பேராலே உருவாச்சு. ஒரு பொண்ணு ஒரு பையனை பாக்குறான்னா எத்தனையோ பையங்க போவான், எத்தனையோ பையன் போய் திரும்புவான். ஆனா அந்த பையன் மேல ஒரு ஈர்ப்பு, அது என்னன்னு கிட்ட ஒரு குணம் தெரியாத உணர்வு. ஓடு உடஞ்சா மாத்திடலாம், மனசு உடஞ்சா மாத்த முடியாதுன்னு காமராஜர் ஒரு காலத்துல சொல்லியிருக்காரு. காமராஜரா சொல்லிருக்காங்க. என்ன பேசுறாவ? என்ன பொம்பளை அவ? இல்ல நான் கேக்குறேன், என்ன பொம்பளை அவ? அவ என்ன பெரிய மரியாதை? என்னங்க பிஸ்கட் தீந்து போச்சுங்க. 4 மணி நேரம் நின்னுட்டு இருக்கோம். வருவாருன்ற ஒரு ஆசையில தான் 4 மணி நேரம் நிக்கிறோம். சரிங்களா? இப்ப திடீர்னு வந்துட்டு வர மாட்டாரு, அவருக்கு பர்மிஷன் கொடுக்கலன்றாங்க. 2 குழந்தைகளை விட்டுட்டு வந்து நிக்கிறோம். ஏசப்பா, நாங்க 2 மணி நேரம் 3 மணி நேரமா காத்திருக்கோம். அண்ணா வராங்க. அவர் ஏமாத்தல, அவர் வரவிடாம பண்ணிருப்பாங்க. It's ரொம்ப clear sky, Suryan's scolding, it's too hot, weather coating, time is up, bad light weather, you stupid, you really can't play. அவர் ஏமாத்தல, அவர் வரவிடாம பண்ணிருப்பாங்க. ஐயோ, என்ன நினைச்சு நிக்கிறீங்க? நானும் பாத்து நிக்கிறேன். ஒவ்வொரு தபா வந்து என்ன நினைச்சு நிக்கிறீங்க? அவர் ஏமாத்தல, அவர் வரவிடாம பண்ணிருப்பாங்க. எதுக்கு பர்மிஷன் வேணும், எதுக்கு பர்மிஷன் வாங்கணும், எப்ப முன்னாடி பர்மிஷன் வாங்கணும், எதுவுமே தெரியலங்க அவருக்கு தெரியாம ஊர்ல போற வரவங்க எல்லாம் போட சொல்லுறாருங்க அவரு. இப்போ எனக்கு கிரிக்கெட் ஆட வராங்கன்னு வச்சுக்கோங்களேன், நடந்தமா போனா கிளவுஸ் லூஸ் ஆகுது, அப்புறமா பேட் வந்து அகலம் கம்மியா இருக்குது, எதனா ஒண்ணு சொல்லினே இருப்பேன். ஏன்னா எனக்கு ஆட தெரியாது. பக்தனை ஏப்பா இப்படி சோதிக்கிற? உனக்காக தானே உடம்பெல்லாம் நாம போட்டு வந்தேன். கோவிந்தா கோயில். அந்த கொச்சக்கர் எடுத்துடா, இவ்வளவு மரத்துல கட்டி வச்சு அடிச்சு தோலை உரிப்போம். வேண்டாம் வேண்டாம், பைத்தியக்காரி பைத்தியக்காரி. நான் விஜயனுக்கு சப்போர்ட் பண்றேன்ற ஒரே காரணம் வந்து இப்படி அசிங்கப்படுறது. இந்த பணமரத்துல வச்சு அப்படியே ராவு செத்த பயல. தமிழ்நாடு காவல்துறை நீங்க தான் வந்து இதுக்கு ஒரு ஸ்டெப் எடுத்து இவங்க மேல வந்து நீங்க தான் வந்து ஆக்ஷன் எடுக்கணும். எனக்கு வேற வழி தெரியல.
சாவுல புளிய மரத்துல சாவும்ல செத்த பையில தூக்கு போட்டு சாவு இல்ல சொல்றேன் கேளு. அந்த விஷயத்தை ஓவாயாலே மாப்பிள்ளை கிட்ட சொல்லுமா. டேய் குழப்பாதீங்க, சீக்கிரம் சொல்லுங்கடா. கிட்டத்தட்ட 18 பொண்ணுங்க வாழ்க்கை வந்து நாசப்படுத்திருக்கான். அது மட்டும் இல்லங்க, எல்லாமே அண்டர் 18. அந்த தப்பு நான் இது வரைக்கும் நான் பண்ணதே கிடையாது. பண்ணாத தப்புக்கு என்ன எப்படி எல்லாம் என்னை அந்த அசிங்கப்படுத்தணும் அப்படி அசிங்கப்படுத்திட்டு இருக்காங்க. தாராளமா நான் அப்படி ஒரு தப்பு பண்ணிருக்கேன். என்னால பாதிக்கப்பட்ட பெண்கள் யாரு இருந்தாலுமே இப்ப கூட நீங்க வந்து கம்ப்ளைண்ட் பண்ணலாம். அண்ணே அப்படிலாம் சொல்லாதீங்கண்ணே. உங்க கைக்கு கையா இருப்பேன், காலுக்கு காலா இருப்பேன். உங்களால ஒண்ணு முடியலன்னா அது நான் நிரூபிக்கிறேன். அவனுக்கு தெரியும் விஜய் பேரை வச்சு எப்படி ஃபாலோவர்ஸ் வாங்கணும், எப்படி வந்து வீடியோ போடணும், எப்படி வந்து பெண்களை அபியூஸ் பண்ணணும், செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் பண்ணணும்னு டிவிக்கே வாய்ஸ் ஆஃப் சாருக்கு நல்லாவே தெரியும். ஃபாலோவர்ஸ் ஏற்றணுன்றதுக்காக தான் உள்ள வந்தது. நம்ம கிட்ட பேச ஆரம்பிச்சது. அதுக்கப்புறமேட்டுக்கு வந்து நம்மளும் உதவி பண்ணோம். இது திறந்து நம்மளால முடிஞ்சது சீல் பிடிச்சோம், அவ்வளவுதான். வாழ்ந்த வரைக்கும் லாபம். எல்லா போட்டோ வருது. அவங்க யாரையுமே தப்பிக்க விடக்கூடாதியா. அவங்க தூக்குல ஏத்தணும். நான் விஜய் எனக்கு சப்போர்ட் பண்றேன்ற ஒரே காரணம் தான் என்னை வந்து இப்படி அசிங்கப்படுத்துறானுங்க. இதுக்கப்புறமேட்டுக்கு வந்து என் சைடு வந்து வீடியோ வருமா இல்லை நான் இருப்பேன்னு தெரியாது. ருக்கோ ஜரா சபர் கரோ. நாளைக்கே ஒரு வாய்ஸ் ஆஃபீஸருக்கு வந்து ஒரு பேண்ட் நேம் கிரியேட் ஆகுது அப்படின்னா அந்த நியூஸ் ஒரு வாரம் அதிகபட்சம். அதுக்கப்புறம் நான் அவ்வளவுதான். அடுத்த நியூஸ் மக்களே வந்துருவாங்க. தமிழ்நாடு போலீஸ்க்கு ரிக்வெஸ்ட் கொடுக்குறேன், எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் வாய்ஸ் ஆஃப் சாரை அரெஸ்ட் பண்ணி விசாரணை செய்யுங்க. ஏன் பாஸ் நாக்க தள்ளுறீங்க? நானடா தள்ளுறேன், அதுவே தள்ளிக்குதுடா. ஆமா சாமா கட்சியின் சின்னம் செருப்பு. நமது கட்சியின் சின்னம் செருப்பு. செருப்புக்கு நீங்கள் ஓட்டு போட்டால் உங்கள் வீடு தேடி வரும் பருப்பு. இதுக்கு நானே பொறுப்பு. எவ்வளவு பெரிய வசதியான வாழ்க்கையா இருந்தாலும் எல்லாத்தையும் உதறி தள்ளிட்டு உங்களுக்காக மட்டுமே வந்திருக்கிறேன். ஐயோ அதை பார்த்து நீ பாத்துங்க. நம்புவானா நீ எங்க சொல்லுவா. ஏமா அங்கே நின்ற? வா வண்ண நிலவே வா, வஞ்சி குடியே வா, வசந்த மண்டபமே வா. ஆனா ஸ்டாலினுக்கும் எடப்பாடிக்கும் கம்பாரிசன் பார்க்கலாமா? வீட்டுக்கு நல்ல தண்ணி யார் கொடுத்தா? திமுக. விவசாய கடனை யார் தள்ளுபடி பண்ணா? திமுக. வீட்டுக்கு மிக்ஸி கிரைண்டர் யார் கொடுத்தா? எடப்பாடி. இல்ல சாரி, ஜெயலலிதா கொண்டு திட்டம், அது எடப்பாடி பேர் வாங்கிட்டார். உங்க ஊருக்கு ரோடு யார் போட்டா? டிஎம்கே. விவசாயத்துக்கு ஸ்கீம் வாட்டர் யார் கொண்டு வந்தா? கேஎஸ் மூர்த்தி, டிஎம்கே காரர். வீட்டுக்கே வந்து மருந்து யார் கொடுத்தா? திமுக. குழந்தைங்க படிக்கிறதுக்கு லைப்ரரி யார் கட்டி கொடுத்தா? திமுக. உங்க ஊருக்கு வார சந்தை யார் கொண்டு வந்தா? கேஎஸ் மூர்த்தி, திமுக காரர். உங்க தொகுதிக்கு அடிக்கடி யார் விசிட் பண்ணுவா? கேஎஸ் மூர்த்தி, திமுக காரர். அவர் தான் அடிக்கடி வருவாரு. மக்களோட பிரச்சனையை அவர் தான் டோட்டலா எல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காரு. உண்மையாலுமே உங்களுக்கு யார் மேல நம்பிக்கை இருக்கு? திமுக ஸ்டாலின் அவர் மேல தான் நல்ல நம்பிக்கை இருக்குது. டாக்டர்கிட்ட சொல்லி ஊசி போட்டு என்னை கொன்ற சொல்லு. வருமோ மேல கேட்டு சொல்றேன். உங்க கூட்டணியில் உண்மையான தலைவர் யாரு? மேல கேட்டு சொல்றேன். மக்களுக்கு விருப்பமே இல்லாத திட்டத்துல எதுக்கு சைன் போட்டீங்க? நான் மேலே கேட்டு சொல்கிறேன். மேல கேட்டு சொல்ற ஆட்சி நமக்கு எதுக்கு? கேட்காம நல்ல செய்யாச்சு நமக்குன்னு இருக்கு. 1000 ரூபாய் இது வரைக்கும் நாங்க வாங்கிட்டு இருந்தோம். சோ 1000 ரூபாய் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா நம்ம மாதத்துல 1000 ரூபாய், ஆனா வருஷத்துக்கு பார்த்தா 12000 ரூபாய். இப்போ எங்களுக்கு 24000 ரூபாய் கிடைக்க போற விஷயத்தை வந்து நாங்க ரொம்ப சந்தோஷமா தான் வந்து ஏத்துக்கிறோம். அவர் கண்டிப்பா செய்வாரு. ஏன்னா 1000 ரூபாய் இது வரைக்கும் சொல்லிட்டு செஞ்சாரு. நின்னுடும் அப்படின்ற நேரத்துல எங்களுக்கு 5000 ரூபாயும் கொடுத்தாரு. நானும் சிம்னி விளக்க பொருத்தி வச்சு கண்ட மேனிக்கு புளிக்க தள்ளுறேன். ஒரு பையன் சிக்க மாட்டேங்கிறான். எங்களுடைய கமிட்மெண்ட் எல்லாம் பயங்கரமா ஃபுல்ஃபில் ஆகும். அதிகமான பெண்கள் வந்து இதுல வந்து ரொம்ப பயனடைஞ்சிருக்காங்க சார். இப்போ நான் கூட இப்போ பயனடைஞ்சிருக்கேன். என்னோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்டயும் நான் கேட்டிருக்கேன். அவங்களும் பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி அவங்க வந்து சொன்னதெல்லாம் வந்தவங்க எல்லாம் யாரும் சொன்னதை பெருசா செய்யல. ஆனா இவர் வந்து சொன்னதையும் செஞ்சாரு, சொல்லாததையும் செஞ்சாரு. ஒரு வாட்டி அடிக்கும் போது நரம்பு அந்த பில்ட்டு பண்ணாம திக்கா ஏற்றி வச்சு வச்ச உடனே நரம்பு போய் அப்படி நின்றுச்சு. ஊசி கீழே வச்ச உடனே கையில் வச்சு நீட்டு கை நீட்டு முடியல. கையில அப்படியே மாறி எங்களா ஒயிட் ஆயிடுச்சு. அப்படி எங்க அம்மா காலில் விட்டு மா காப்பாத்துமா, எனக்கு கையில கொடாயுதுமா, இந்த மாதிரி ஊசி வச்சுமா, கை ஊசி எடுத்து நெருங்கு குத்தாங்க. உடனே இல்ல கையில நரம்பா வலி சொல்லுவா, வலிமா சொல்லுவா. இதுவரையும் இங்க இருந்துச்சு. அப்பதான் சுத்தி எனக்கு 3 இடத்துல அத்துறா அந்த கையை. இந்த இடத்துல இங்க நட்டு கை தான் படும் உனக்கு, கை எடுத்துவா. என் கை பண்ணா போல எங்க அம்மா காப்பாத்துறாங்க, என் வைஃப் பாத்துப்பாங்க. கை எடுத்துன்னு வந்துட்டேன். நீங்க மச்சு பண்ணிட்டீங்கன்னா இந்த போய் திருப்பி ஆசை வரும். கை நான் பாக்குறேன் அத்து அருங்க மேடம். அத்த வாட்டி அந்த போய் பண்ணவே கூடாது மேடம் சொல்லிட்டு கை எடுத்து கொடுத்துட்டு பாக்குறேன். அதுதான் விடிஞ்சு கொஞ்ச நேரம் கழிச்சு தூங்கி இருந்து பாக்குறேன். சுத்தி கட்டு போட்டுச்சு, கை இல்லாம சுத்தி கட்டு போட்டுச்சு. எனக்கு இந்த போதை ஆசை கை போயிடுச்சுடா. இந்த மாதிரி அவன் நினைச்சு பார்த்து தெரிஞ்சு இந்த பண்ணிட மாட்டேன். உங்களை நினைக்கும் போது என் கண்ணு கசங்குதுடா.
அவன் இன்னும் திருந்தல மாமா. யுத்தத்தை எப்போ நிறுத்தீங்க சார்? ஹோர்மஸை திறந்தா நிப்பாட்டிடுவான். நீங்க யுத்தத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஹோர்மஸ் எப்படி இருந்துச்சு சார்? திறந்திருந்துச்சு. அப்போ என்ன மயிருக்கு யுத்தத்தை ஆரம்பிச்ச? போது விதிமுறைகளை மீறி கூட்டம் கூட்டியதுடன் பொதுமக்களுக்கு இடையூறு செய்ததாகவும் அதேபோல பள்ளி மாணவிகளை ஏற்றிச் சென்ற ஆட்டோ டிரைவர் கொடுங்கோயிலைச் சேர்ந்த ஆரோக்கியதாசை ஆபாசமான வார்த்தைகளால் பேசியதாக புகார் அளிக்கப்பட்டுள்ளது. அதன் பேரில் ஆரோக்கியதாஸ் அளித்த புகாரின் பேரில் தாவேகா மாவட்ட செயலாளர் சிவா, நிர்வாகி சவுந்தரராஜன் உள்ளிட்டோர் மீது ஆபாசமாக பேசுதல், மிரட்டல் உள்ளிட்ட 3 பிரிவுகளின் கீழ் கொடுங்கையூர் போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். இதேபோல டிட்கோ மெயின் ரோடு டிவிகே லிங்க் முதல் தெரு சந்திப்பில் சென்று கொண்டிருந்த தனியார் நிறுவன ஊழியர் கணேசுக்கு வழிவிடாததுடன் அவரை ஆபாசமான வார்த்தைகளால் திட்டி அடிக்க பாய்ந்து மிரட்டல் விடுத்ததாக தமிழக கழக மாவட்ட செயலாளர் சிவா, அதேபோல நிர்வாகி சவுந்தரராஜன் உள்ளிட்டோர் மீது கொடுங்கையூர் போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். இது மட்டுமின்றி தண்டையார்பேட்டையைச் சேர்ந்த கடை உரிமையாளர் சதீஷ்குமார் உடல்நலக் குறைவால் ஒரு தனியார் மருத்துவமனைக்கு சென்று கொண்டிருந்தார். அப்போது வியாசர்பாடி அம்பேத்கர் கல்லூரி அருகே திரண்டிருந்த தாவேகா தொண்டர்கள் அவரை வழிமறித்து அவரை அவதூறான வார்த்தைகளால் ஆபாசமான அருவருக்கத்தக்க வார்த்தைகளால் திட்டியதுடன் அவருக்கு வழிவிடாமல் இடையூறு செய்துள்ளனர். இது தொடர்பாகவும் சென்னை MKB நகர் போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ண மறக்காதீங்க. அப்படியே உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நீங்க பண்ற ஒவ்வொரு லைக்கும் தான் இந்த வீடியோவை மற்ற நண்பர்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கும். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க கருத்துக்களையும் கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க.